11 17 19 வரை வாசிக்கிறேன், கவனிங்க. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழும்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனை பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரில் இருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்று கொண்டான். கவனிங்க, ஆதியாகமா இந்த 22வது அதிகாரத்தை கவனிங்க முழுசும். ஆதியம் 22 1வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரலையும் சொல்லுகிற இந்த வசனத்தை எபிரேயர் ஆசிரியர் இந்த 17 18 19 இது 3 வசனத்துல கரெக்டா கொண்டு சொல்றார் விஷயத்தை. அங்க 1லிருந்து 14 வசனம் சொல்றதவ இவர் அழகா சுருக்கி 3 வசனத்துல சொல்றாரு. யாருக்கு சொல்றாரு? இந்த எபிரேயர் மக்கள் யூதர்களாய் இருந்த இவர்கள் கிறிஸ்துவர்களாய் மாறின போது குழப்பங்கள். நாம் எப்படி இந்துக்களாய் இருந்து இந்த ஆண்டவரை பின்பற்றும் போது நம்ம ஆளுங்க சும்மாவே விட மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்க? அப்பதான் உங்களுக்கு பலவிதமான சோதனை எல்லாம் கொண்டு வருவாங்க. நீ எப்படி போன, நீ அங்க பார்த்துருக்கீங்களா? அப்பதான் கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி வரையிலும் உங்களை யாரும் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, கேட்டிருக்கவே மாட்டாங்க இல்லையா? நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நீங்க போனீங்க பார்த்தீங்களா, அதன் பிறகுதான் உங்களை அதிகமான கொஸ்டினை கேட்கறதும் கேள்வியை உண்டாக்குறதும் பலவிதமான உங்களை பிரச்சனைக்குள்ள தள்ளுறதுலையும் இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த எபிரேயர் மக்கள் யூதர்களாய் இருந்த இவர்கள் கிறிஸ்துவர்களாய் மாறின பிறகு இந்த மாதிரி அவர்களுக்கு சோதனைகள் எல்லாம் நிறைய வந்துச்சு. அதுலதான் முதல் மனிதன் ஆபிரகாம். அவர் ஒரு யூத குலத்தில் பிறந்த ஒரு மனுஷன் தான். அவருக்கு இந்த அதிகாரத்தை கரெக்டா சொல்றாரு. என்ன ஒண்ணு, அவரை ஆண்டவர் சந்தித்து சொல்றாரு, பெரிய திட்டத்தை வச்சுட்டு தான் சொல்றாரு, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு. கவனிங்க, சும்மா பெரிய திட்டத்தை வச்சுதான் கூப்பிடுறாரு. ஆனா அவனுக்கு தெரியாது. போன்னு சொன்னாரு. ஒண்ணு, அதை பார்த்துட்டோம். 2வது, அவன் போன இடத்தில் கவனிங்க, இயேசுவை ஏத்துக்கணும் உடனே நிறைய பஞ்சம் பசியெல்லாம் உண்டாகும் பாருங்க. ஏன்னா இதெல்லாம் கேள்விகளை பிசாசு உண்டாக்குவான். என்னன்னு, நீ அவரை தேடி போன கையோட பாத்தியா, வீட்டுல இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சு, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நீ மறுபடியும் எங்க வந்துரு, நம்ம இனத்துக்கே வந்துருன்றதுக்காக தான் இதெல்லாம் நடக்குது. இப்படி ஆபிரகாமுக்கு நடந்தது. பசி பஞ்சம், மனைவியை பாருங்க, ஒரு ராஜைய தூக்கிட்டு போய் மனைவியை ஆக்குறதுக்காக பார்க்கறான் இல்லையா? அப்புறமா இவன் அந்த ஆண்டவர் காண்பிக்கிற தேசத்துக்கு போகும்போது எதிரிகள் எழுந்து, நீ யாரையா இங்க வந்து கோயில் கட்டி எங்களை விட பெரிய ஆளா வாழ்றியே அப்படின்னு சொல்லி அவனை அடிக்கிறதுக்கு ஊர் உலகமெல்லாம் ஒன்னா சேரும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் அவனோடு இருந்து 4 ராஜாக்களையும் அடித்து நிமித்தி ஜெயத்தை கொடுத்த தேவன். அவர் வெறும் மீட்பர் மாத்திரம் இல்லை, உன்னுடைய மேய்ப்பர், உன்னுடைய தேவைகளை சந்திக்கிறவர், உன்னுடைய எதிராளிகளுக்கு மத்தியில நான் இருந்து உனக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர் என்பதை காண்பித்தார். 2வது